ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் திருச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 3000 வேகன்சிஸ் வரப்போகிற 1 இயரில் வருது. ஸோ உங்களுடைய கனவு நனவாக போகிற டேஸாக வர நாட்கள் இருக்க போகுது. ஸோ டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன வேகன்சிஸ் வரலாம், ஸோ அதுவும் மெக்கானிக்கல் நிறைய வேகன்சிஸ் வரும் அப்படின்றத பற்றி தான், என்னென்ன வேகன்சிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது, ஸோ நீங்கள் அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட் வீடியோ. இது மோட்டிவேஷன் வீடியோவை எடுத்துக்கலாம், அப்டேட் வீடியோவை எடுத்துக்கலாம், எதை வர நீங்கள் எடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஏஇ மெக்குக்கான கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல்ஸ் போயிட்டுருக்கு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கான டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு, ஐடிஐ லெவலுக்கான எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸும் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் வேணும் அப்படின்னா இதில் தெரிய நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம். அது இல்லாமல் எம்இஐக்கும் ஏஇக்கும் ஒரு 1000 rupees ஆஃபர்ஸில் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து பைலிங் பிடிஎஃப்லையும் இருக்குது, ப்ளஸ் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் சேர்த்தே உங்களுக்கு 1000 தான் ஸோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வேகன்சிஸ் வர வாய்ப்பு இருக்குது, அப்படியே உங்களுடைய ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட் தான். ஸோ இப்போ ஏஇ மெக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 வேகன்சிஸ் வரப்போகுது. இதுவரை ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு டிஎன்இபிலேருந்து ஒரு 186 வேகன்சிஸ் கிட்ட ஆட் ஆக போகுதுன்றது ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அந்த வேகன்சிஸ் வந்துடும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கு உங்களுக்கு வருஷமே உங்களுக்கு வேகன்சிஸ் ஹியூஜாக வந்துட்டுருக்கு. ஸோ 400லேருந்து 500 வேகன்சிஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஹெச்இஎல் அதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2025 பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வேகன்சிஸ் வந்தது மெக்குக்கு, டிப்ளமோ லெவலும் பிஇ லெவலும். ஸோ இந்த வருஷம் வரல, கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வரும். ஏன்னா 2 years ஒன்ஸ் அவங்க ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு வேகன்சிஸ் அப் டு 400 to 500 வரும். ஸோ அது இல்லாமல் நகராட்சி போன வருஷம் பார்த்திங்கன்னா நகராட்சியில் டிப்ளமோ, ஐடி, ஏஇ சேர்த்து 1000+ வேகன்சிஸ் வந்தது. ஸோ வரப்போகிற 1 yearக்குள்ளே அது வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் டிப்ளமோ, ஐடிஐ லெவலில் இந்த வருஷம் ஒரு 800-900 வேகன்சிஸ் கிட்ட வந்துருச்சு. அந்த வேகன்சிஸில் ஒரு 50% வேகன்சி வந்தால் கூட உங்களுக்கு 500+ வேகன்சிஸ் வந்துடும். அது இல்லாமல் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், ஸோ இந்த எக்ஸாம்ஸ் ஒரு 50லேருந்து 100 வேகன்சிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் இப்போ ஹெச்பிசிஎல், கோல் இண்டியா லிமிடெட், என்எல்சி, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மெக்கு பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் நிறையா வருது. ஸோ உங்களுக்கான வேகன்சிஸும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணிங்க. அதாவது ஏஇ மெக்குக்கான சிலபஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பி லெவல் எல்லா எக்ஸாம் எழுதிக்கலாம். டிப்ளமோ படிச்சிங்கன்னா டிப்ளமோ எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். ஐடி லெவல் படிக்கிறனால ஸ்பெசிஃபிக்காக கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸாம்ஸ் வேணும், கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ படிங்க, இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு பிளான் பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். ஸோ இது சம்மந்தமாக ஒரு அப்டேட் தான் இது. ஸோ வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.